ஹலோ மினி மீடியா. நமக்கு பூமியில இருந்து நிறைய தாதுக்கள் கிடைக்குது. அந்த தாதுக்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் மண். அந்த மண்ணை வச்சு பானை செய்யும் ஒரு கலைஞர் தான் இப்ப நம்ம சந்திக்க வைக்கிறோம். வாங்க ஐயா, வணக்கம். ஐயா, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம்? என் பேர் சண்முகம். நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா? 15 வயசு வரைக்கும் படிப்பில் இருந்துட்டேன். சரிங்க. அதுக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். அவர் எனக்கு இந்த தொழிலை ஆரம்பத்திலிருந்து கற்று தந்தார். இந்த தொழிலை வச்சு நான் இந்த தொழிலை இந்த 81 வயசு வரைக்கும் இதை நான் பராமரிப்பு பண்ணி செய்துன்னு வரேன். இடையில கொஞ்சம் சில நாள் நான் கோயில் வேலைக்கு போய் ஆரம்பிச்சிட்டேன். அந்த கோயில் வேலை முடிஞ்சு கொஞ்சம் வயசு ஏறின பிறகு சாரம்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லி பிள்ளைங்க இந்த தொழிலை முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொழிலை வச்சு நான் இதை கொஞ்சம் செய்துன்னு வயசுக்கு தக்கனவாறு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இது இந்த பாத்திரம் களிமண்ணை நல்லா குழைய பிசைஞ்சு அதுக்கு மேல்பட்டு அதை நல்லா கைக்கு பக்குவமாக செய்து அந்த வியலை சுற்றி விட்டு அதில் அந்த மண்ணை போட்டு குழைச்சி அதிலிருந்து கையார தான் தண்ணி தொட்டு அதை தூக்கி அதை பாத்திரமாக செய்து மறுபடி அதை இன்னும் சில வேலை இருக்குது. இந்த கல் பலகை இதெல்லாம் வச்சு மறுபடியும் அதை உருவாக்கணும். இதை உருவாக்கி இதை முடித்த பிறகு அந்த பாத்திரத்தை பக்குவமாக காய வச்சு அப்புறம் அதுக்கு மேல்பட்டு தான் சூளையில் வைக்கணும். வெறும் களிப்பாக இருந்தாலும் மண் வெடிச்சிடும். ரொம்ப சவுடாக இருந்தாலும் செய்ய முடியாது, உட்காரும் அப்படியே. சரிங்க ஐயா. இதெல்லாம் பக்குவப்படுத்தி, அதாவது நம்ம எடுக்கும் போதே ஒரு பக்குவத்தில் பார்த்து எடுத்துல கொண்டு வந்து அந்த மண்ணை பேசியும் போதும் கைக்கு அந்த பக்குவம் தெரியும். அந்த சக்கரில் போடும்போதும் அந்த பக்குவம் தெரியும். செய்து அந்த பாத்திரம் செய்யும் போதும் அந்த பக்குவத்தோடு செய்தால் தான் அந்த பக்குவத்துக்கு வரும். இல்லைன்னா அது வேற கஷ்டம்தான். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இவ்வளவு மண்ணுக்கு இவ்வளவு தண்ணி தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமானாலும் இது பண்ண முடியும், வேஸ்ட் ஆயிடும். அதை பக்குவமா செய்தா தான் அந்த பக்குவத்துக்கு அது கிடைக்கும். இப்போ என்ன வகையான பாத்திரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு சின்ன சின்ன முந்தைங்க கேட்டாங்க. அந்த முந்தைய அது செய்து அது பாத்திரமா காய வச்சு அவங்களுக்கு சூளை வச்சு அதை தரணும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பாத்திரங்கள் நீங்க இந்த மாதிரி செய்வீங்க? இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 பாத்திரம் 15 பாத்திரம் இதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு மேல செய்ய முடியாது. நாம என் வயசுக்கு தக்கனது சொல்றேன். இன்னும் என்னை விட அறியாத பிள்ளைகள்லாம் 20, 25, 30 கூட செய்வாங்க. என் வயசுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். இதை செய்து பக்குவமாக அதை காய வச்சு பக்குவமாக தட்டி பக்குவமாக சூளையில் வைக்கும். வெயில்ல காய போட்டால் வெடிச்சிடும். அதாவது உள்ளேயே செய்கிற மாதிரி செய்துட்டு நிழல்லையே பக்குவமாக காய வைக்கணும். அதை காய வச்சுட்டு அந்த காஞ்ச பிறகு அப்புறம் எடுத்து வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு அது சூடு ஏறின பிறகு நம்ம விறகு, எருமுட்டை, இந்த மாதிரி பொருள், வைக்கோல் இதெல்லாம் கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி அதை அடுக்கி. அதாவது இப்போ இத நீங்க அதாவது இப்ப வெயில் காயுது, 2 நாள் இதை காய வைக்கிறீங்க, ஓகேங்களா? காய வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம மூட்டத்துக்கு போடலாமா அப்படின்ட்டு எப்படி பக்குவத்தை பாப்பீங்க நீங்க? இந்த பக்குவத்தை பார்க்கும்போது அது அந்த காஞ்சி இருக்கும். அந்த காய்ச்சல், அதாவது அந்த பக்குவம் உங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த பக்குவம் தெரிஞ்ச பிறகுதான் அதை எடுக்க முடியும். போட்ட எடுத்து அப்படியே இருக்கும். அதுக்கு மேல் போட்டு அதை காய வச்சு அந்த பக்குவத்துக்கு அதை கொண்டாடணும். இல்லை, எங்களுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. நீங்க அதை 40 வருஷமாவது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பானை செய்யும் போது ஏதாவது ஒன்று வேஸ்டேஜ் ஆகுறதோ இல்லை வீணா போறதோ அந்த மாதிரி எதனா இருக்குமா? இல்லை மொத்த மண்ணையுமே வச்சு கம்ப்ளீட்டாவே செஞ்சிருவீங்களா எல்லாத்தையுமே? செய்யும்போது அந்த பாத்திரத்துல எதுவும் கொஞ்சம் கூட ரிமார்க் இல்லாமல் செய்திடலாம். இதை காய வைக்கும் போதோ சூளை வைக்கும் போதோ அந்த பக்குவத்தோடு இருந்தால் தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த பொருள் வேஸ்ட் ஆகிடும். இதுலேயே சூளை போடும்போது அந்த பக்குவத்துக்கு வரும்போது அந்த விறகு, எறும்புட்டெல்லாம் அடுக்கி மேலே எதுக்கு செத்த போகிறோம்னா அந்த பொருள் மேலே அந்த சேர் போட்டு முழுவதும் இல்லையா? ஆமாங்க. அந்த சேர் அதில் படக்கூடாது. ஏன்னு பாத்திரத்து மேலே படாத அளவுக்கு அதை பக்குவமாக அந்த வைக்கோலை அது மேலே தெளித்து அதுக்கு மேல்பட்டு சேத்தால முழுவி அதை சூளை போடும்போது அந்த பாத்திரத்தில் இருந்து உயர நம்ம சேர் முழுவதும் இல்லையா? அந்த சேத்தினுடைய தண்ணி அகப்பட்டது வேர்த்து கொட்டும். நம்ம பானையில் ஒரு பொருளை வச்சு போகும்போது ஆவி எப்படி வருது,
ஆமா. அதை மாதிரி உயரத்துல சேர்த்துல இருந்த ஆவியெல்லாம் அந்த தண்ணியா கீழே அந்த பாத்திரத்துல கொட்டும். அதை கொட்டும் போது அதுக்குதான் அது உள்ள வந்து நெருப்பள்ளி போட்டு சூளையில வைக்கணும். அந்த தண்ணியாகப்பட்டது கீழே இழியும் போது அந்த பாத்திரத்துல அந்த காய்ச்சல், அந்த பானையில இருக்கக்கூடிய காய்ச்சல் இது இழுக்கும். அப்படி இழுக்கலனாக்கா அந்த பாத்திரம் அப்படியே வேஸ்ட். அதாவது அது திரும்பி பயன்படுத்தவும் முடியாது. அதுக்குதான் அந்த சேரு, வைக்கோல் இதெல்லாம் போட்டு செய்து அந்த பக்குவத்தோட செய்யணும். இதுதான் ரொம்ப கடினமான வேலை. இதெல்லாம் வந்து அந்த முன்னோர்களாக செய்த பழக்கத்தை வச்சு இப்போ நாங்கள் அதை பராமரிப்பு பண்ணின்னு வரோம். இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா அழிஞ்சு போச்சு. அதை உற்பத்தி செய்யணும்னாக்கா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் படிக்கும் பேர்ல போகணும், எல்லாம் காலேஜுக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணுன்ற மாதிரி எல்லாம் இப்போ நினைக்கிறாங்க. இந்த தொழிலை செய்து இதனுடைய அனுபவங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கினா நல்லது. பிற்காலத்துக்கு இதர காலத்துக்கு இது வந்து உதவும். ஒரு சிலது ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு சண்டை போடும்போது சிலது அசிங்கமா கூட பேசுவான். டேய் கொசக்குதி போடானுவான். அதுக்கு என்ன விளக்கம், ஏன் இந்த வார்த்தையை அவங்கள கேட்குறோம் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி பேசும்போது நான் சொல்றேன், ஏதாவது தப்பா நினைக்க போறீங்க. இந்த மாதிரிலாம் பேச்சு என்னுடைய காதால நான் கேட்டிருக்கேன். அதாவது கேட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா, கோ என்று சொல்லக்கூடியது மாடு, சி என்று சொல்லக்கூடியது சிவன், கொசவன். இதுக்கு அர்த்தம் இதான். இதுக்கு அர்த்தம் இது. என்னைக்காவது சிவனே நீ நினைச்சு நீ கும்பிட்டுருக்கிறியா? நான் அதை நினைச்சுக்கிறது கொசவான்றா. இது கடவுளை குறிக்கிற ஒரு சொல், ஒரு சொல்லு. இதை நாம பயன்படுத்துறதுக்கு இல்லாத நம்ம அர்த்தத்தை அனசமாகி சொல்றோம். இப்ப தட்டுவாணி என்று சொன்னால் என்ன? தட்டு என்று சொல்லக்கூடியது கமலம், வாணி என்று சொல்லக்கூடியது சரஸ்வதி. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு குழந்தைய பார்த்து அடிப்போடி தட்டுவாணின்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு சரஸ்வதி மாதிரி இருக்கிறன்றதுக்கு அர்த்தம். சிலது தட்டுவாணின்னா போய்ச்சுக்குவாங்க. குடிசை காசுன்னா என்ன? இருக்கிற வீட்டை 1 பவுன் நகை இருக்கும், இல்லாதவங்க வீட்டை 1/4 பவுன் நகை இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசியா அவங்க வாழக்கூடியது லட்சுமி கடாட்சம் இருக்குதுப்பா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு குடிசைக்கு அரசி, குடிசை காட்சி இல்லை, குடிசைக்கு அரசி. அவங்க லட்சுமிக்கு பேரு குடிசைக்கு அரசி. இதுதான் அதனுடைய விளக்கம். ஐயா, அப்போ அதுவும் இல்லாம இப்போ நான் நேத்து சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஒரு தொழிலை இப்ப நம்ம பிறக்கிறோம், நமக்கு பிடிச்ச தொழிலை பாக்குறோம், அதை நாம வந்து ஒரு வாரத்துல 1 மாதத்துல கத்துக்கிட்டு அந்த தொழிலை பண்றோம். அது மூலியமா லாபமும் பெற்றும் வாழ்க்கையும் பண்றோம். ஆனா இந்த தொழில்ன்றது வந்து நம்மளால வந்து மிக எளிதில் கத்துக்க முடியாது. இது வந்து பரம்பரையா வரணும். இந்த பரம்பரையா செய்து வந்தா தான் இதனுடைய அனுபவம் இருக்கும். அதாவது உடனே நீ கத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட 1 வருஷம் இருந்து பழகணும். இது கை போக்கு எப்படி, மண் எப்படி பசிறாங்க, அவங்க கை பக்குவம் எப்படி போகுது, கையாறாத மண்ணை எப்படி கூடுறாங்க, அந்த நெஞ்சை எப்படி நெருக்கி அந்த வாயை குருவலா கொண்டு போறாங்க, அகலமா வர செட்டிக்கு எப்படி அகலமா கொண்டு வராங்க, இப்படியெல்லாம் இந்த பக்குவத்தை கத்துக்குன்னு அதுக்கு மேல்பட்டு தான் இந்த தொழிலை செய்யறதுக்கு ஒரு நிரந்தரமா போகணும். மற்ற தொழிலாம் இப்போ கொண்டு எடுத்து வேலை செய்யறாங்க. அவங்க டக்குன்னு 4 நாளைக்கு சித்தாள் வேலை செய்வாங்க, 4ஆம் நாள் கொண்டு எடுத்து வேலை பிடிச்சிக்குவாங்க. அவன் 500 ரூபான்றது 1000 ரூபாய் சம்பளத்தை எட்டி பார்ப்பான். இது அந்த மாதிரி முடியாது. இது தொழில் அப்போ இருக்கிற தொழில். இது வந்து களிமண்ணிலே செய்து அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்களும் இந்த தொழிலை செய்ய மாட்டாங்க, செய்வாங்க. அவன் உக்காந்தப்படியா ஏரோப்ளான், காரு இதெல்லாம் செய்யும்போது எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான். இந்த களிமண்ணில் மேலெல்லாம் சேர்த்த பூசிக்கணும். அவன் ஒரு நாளைக்கெல்லாம் 10 பாத்திரம் செஞ்சான், கட்டுப்படி ஆகும். இதுதான் இதனுடைய விளக்கம். இந்த தொழிலுக்கும் அந்த தொழிலுக்கும் வித்தியாசம். இது பரம்பரையா தொழிலை செய்த தொழில் அழியாம இருக்கணும். இந்த பாத்திரத்தை சாப்பிட்டா நோய் வராது. அதுக்காக தான் இந்த தொழில் அந்த காலத்துல இருந்தே இந்த தொழிலை பரம்பரையா கொண்டு வராங்க ஐயா. இதுதான் இதனுடைய விளக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த தொழிலை கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு கை தேர்ந்த ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்பட்டுச்சு? எனக்கு வந்து நான் ஒரே 1 வருஷத்துல வேலை கத்துக்கினேன். அப்பா செய்து வந்தாரு. அது இருந்து சின்ன பாத்திரம், இந்த பசங்க விளையாடுது இல்லையா, இந்த சொப்பு ஜாமான், இந்த சொப்பு ஜாமான்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறமா கொஞ்சமா அப்பா இப்படி செய்யணும் அந்த கைத்தொழிலை கற்றுக் கொடுத்தாரு. எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் சரி, அந்த மனசுல வேலை இருந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். இல்லைன்னா மனசுக்காரலைன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. அதை மனசுல திடப்படுத்தி மனசுல கற்றுக்கணும். இதுதான் இது.